சச்சன் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். டேய் சிஎஸ்கே நல்ல வேலை நேற்று ஜெயிச்சிங்கடா, அவனை தோத்துருந்தீங்க வச்சு செஞ்சுட்டு இருப்போம் உங்களை. பஞ்சாப் நம்ம ஹோம் கிரவுண்டில் அவனுக்கு அடிச்சானுங்க. சதா பஞ்சாப் நம்ம ஹோம் கிரவுண்டில் அடிச்சிங்க, அடிச்சு விட்டீங்க. நேற்று அள்ளு விட்டீங்களாடா, வேற லெவல்ரா. என் தலைவனே டக் அவுட் பண்ணிட்டீங்க. ஹர்ஷல் பட்டேல் இப்படி 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 உருட்டனாண்டா, உருட்டி எங்க தலைவனுக்கே ஸ்லோ பாலை போட்டு ஆஃப் ஸ்டெம்ப் உடையிற மாதிரி பண்ணிட்டானடா. டேய் பா ஜடேஜா காரியகர்த்தா பையா, நீ தான்டா நேற்று மேட்சை காப்பாத்துறேன், மானத்தை காப்பாத்துனடா, சிஎஸ்கேவோட மானத்தை காப்பாத்துனடா. காரியகர்த்தா 43 ரன்னு 26 பாலுக்கு காரியகர்த்தா. எவனுமே அடிக்கல. ருத்ராஜ் மாதிரி 32 ரன் 21 பாலுக்கு. அஜிங்கியா ரகானே அடிக்கல. எவனுமே தலையே டக் அவுட்ரா, ஃபர்ஸ்ட் பால் அவுட் பண்ணான். ரொம்ப நாள் கழிச்சு என் தலைவன் டக் அவுட் ஆகிட்டாரு நேற்று. தலைவன் டக் அவுட் ஆகி போட்டு அப்படின்ட்டு இப்படி போனார், ரியாக்ஷன் அப்படின்ட்டு போனார். இந்த கிளீசன்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் ஏன்டா எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரன்னாக போன மேட்ச் நல்லா போனான். அதுக்கு முன்னாடி கீஸ்டான் ராகுல் சகர்லாம் அடிக்கிறான்டா அம்பாலில் 6. வா ராகுல் சகரு பிராரு, இந்த பிரான்னு பேர் வச்சவங்களாம் அடிக்கிறான்டா. பஞ்சாப் கிங்ஸ் தான் பிரப்சிம்ரான் சிங் பேரிஸ்டோ கொஞ்சம் பாருங்க அடிச்சுட்டு விட்டுருந்தா. அந்த சஷாங்க் சிங் இருக்கிறான் பாருலோடா, அடிச்சுட்டு இருப்பான். டப்புன்னு அவுட் பண்ணீங்கப்பா. பவுலிங்கில் நேற்று நம்ம காரியகர்த்தா ஜடேஜா, காரியகர்த்தா நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். காரியகர்த்தாடா அவரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட காரியகர்த்தா ஜடேஜா. காரியகர்த்தா எடுத்தாரு பாரு 3 விக்கெட்டு. சிமர்ஜீத் சிங் 2 வருஷம் கழிச்சு அவரை விளையாட விட்டு நேற்று 2 விக்கெட்டு. ஷாருதுல்ல சும்மா போட வச்சாங்க, லாஸ்ட் ஓவர் விக்கெட்டு. ரபாடாலாம் வச்சான்டா 6 லாஸ்ட் ஓவரில். அவனை 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்கணும், 139 ரன் அடிக்க விட்டீங்க. எனிவேஸ் நேற்று மேட்ச்சு தரமாக இருந்தது. மொத்தம் 9 டீமுக்கும் நேற்று பிரகாசமாக இருக்கும். சென்னை தோத்துந்தா, சென்னை ஜெயிச்சா சென்னைக்கு மட்டும்தான் பிரகாசம். நல்ல வேலை நம்ம நேற்று ஜெயிச்சிட்டோம், நமக்கு மட்டும்தான் அது பிரகாசம். சூப்பர். சிஎஸ்கே 12 பாயிண்ட் எடுத்து வெற்றிகரமாக போயிட்டாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு இன்னும் போகலை, இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். இன்னும் ஆர்சிபி கூட ஒன்று இருக்குது, டெல்லி கூட ஒன்று இருக்குது, இன்னும் சில மேட்சஸ்லாம் இருக்குது. குஜராத்தை போட்டு அடிக்கணும் அடுத்தது. அவனுங்களை இருக்கிறானுங்க பாரு, அவனுங்களை போட்டு தரணும். அடுத்தது அவனுங்களை போட்டு தரணும். ஸோ நல்லபடியாக நேற்று மேட்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது. வேற என்னங்க. ஸோ அடுத்த மேட்ச் சென்னை இவனும் கூட நினைக்கிறேன், யார் ராஜஸ்தான் கூட தான் நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். இன்னைக்கு தேதி 6 நடுவில் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெல்லி கூட நினைக்கிறேன், டெல்லி கூடவா ராஜஸ்தான், அவங்க கூடயோ தான். சரி, சென்னை நல்லபடியாக. தலைவன் டக் அவுட் ஆனது கூட கவலையாக இருந்தது. நல்ல வேலை தலைவன் டக் அவுட் ஆனதுக்கு சென்னை நேற்று நல்லபடியாக காரியகர்த்தா ஜடேஜா ஜெயிக்க வச்சிட்டாரு. காரியகர்த்தா இப்படி பண்ணி தலைவன் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு கப்பை இப்படி பண்ணி வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான்.